இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தமிழக ரேஷன் கடைகளில் பொங்கலை முன்னிட்டு 2.22 கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, 3000 ரூபாய் ரொக்கம், வேட்டி, சேலை அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. தினமும் ஒரு கடையில் காலை மாலையில் தலா 100 முதல் 150 கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கு ஏற்ப கார்டுதாரர்களும் காலை ரேஷன் கடைகள் திறப்பதற்கு முன் சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பல கடைகளில் சர்வர் பாதிப்பால் பிஓஎஸ் கருவிகள் இயக்க வேகம் மிகவும் குறைவாக இருந்தது. இதனால் விரல் ரேகையில் ஆதார் சரிபார்ப்பு பணியில் தாமதம் ஏற்பட்டதால் மக்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் பொறுமை இழந்து பல இடங்களில் ரேஷன் கடை ஊழியர்கள் மக்களிடையே வாக்குவாதம் உண்டாகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் துவங்கிய முதல் நாளே பல கடைகளில் பிஓஎஸ் கருவிகள் சரிவர செயல்படவில்லை என ரேஷன் ஊழியர்கள் சொல்கின்றனர். இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது சர்வர் பாதிப்பு என்றனர். புகார் மையத்தில் தொடர்பு கொண்டால் சிரமத்திற்கு வருந்துகிறோம் என தகவல் வருகிறது. கருவியை தொடர்ந்து இயக்கியும் வேகம் குறைவாகவே செயல்படுகிறது. இதனால் ஒருவரின் விரல் ரேகை பதிவு செய்து முடிக்க 10 நிமிடம் மேலாகிறது. இதனால் கார்டுதாரர்களுக்கு பொருள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது. காலை 6 மணிக்கே கடையை திறந்து பரிசு தொகுப்பு வழங்க உத்தரவு வந்துள்ளது என அவர்கள் தெரிவித்தனர். ஒரே சமயத்தில் பலருக்கும் விரல் ரேகை பதிவு செய்வதால் சர்வர் வேகம் குறைகிறது. சர்வரின் திறன் மேம்படுத்தப்பட்டு வருகிறது என கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறினர். ஜனவரி 9 மாலை வரை 84.77 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. கார்டுதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்கம் என மொத்தம் 2543 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. இன்னும் 1.38 கோடிதாரர்களுக்கு வழங்க வேண்டியுள்ளது.